அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நவராத்திரியோட 7வது நாள், காலராத்திரியோட தேவியோட இருள் நோக்கும் சக்தி, அதுக்கப்புறம் தீய சக்தியை அழிக்கிற தேவியோட வழிபாடு மாலை நேரத்தில் பூஜை பண்ணுறது நல்லது. இப்போ இன்றைக்கி பதிவு பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா 9/10/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைக்கி பகல் 12:15 வரைக்கும் சஷ்டி திதி இருக்குது. அதனால் காலையில் முருக வழிபாடு செய்கிறது நல்லது. மதியத்துக்கு மேலே சப்தமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் 5:15 வரைக்கும் மூல நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு பூராட நட்சத்திரம் இருக்குது. ஸோ மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால யோகம் பார்த்திங்கன்னா மரண யோகம் காலையில் 5:15 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அமிர்த யோகம் இருக்குது. இன்றைக்கி மரண யோகம் இருக்கிறனாலையும் சஷ்டி விரதம் இருக்குது. அதனால் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:58க்கும் சூரியன் மறைவு மாலை 5:53க்கும் இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 11:30 முதல் 12 மணி வரை இருக்குது. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 1:45 முதல் 2:45 வரை இருக்குது. மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 7:30லேருந்து 9 மணி வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 10:30லேருந்து 12 மணி வரை இருக்குது. இன்றைக்கி மூல நட்சத்திரம் அதே மாதிரி புராட நட்சத்திரம் அதிகமாக மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால இன்றைக்கி மூல நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாந்தி முகூர்த்தம் செய்கிறது, பெயர் சூட்ட, திருமணம் செய்கிறது, சீமந்தம் செய்கிறது, பூநூல் கல்யாணம் பண்ணுறது, நகை அணிய, இன்றைக்கி விதை விதைக்க, கடன் தீர்க்க ஏற்ற நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இன்றைக்கி வேண்டாம், இன்னொரு நாள் அடுத்த மூல நட்சத்திரம் நல்ல நாளில் வந்தால் பார்த்துக்கிறது நல்லது. சப்தமி திதியில் வீடு கட்டலாம், சாமி கும்பிடுறதுலாம், திருமணம் இல்லைனா சாமி செலை வைக்கிறது, இடமாற்றம் செய்கிறது, உழவு, நகை வாங்கி அணியிறது, சண்டைக்கு போகிறது ஆகிய செயல்களை செய்யக்கூடிய திதி சப்தமி திதியாக இருக்குது. ஒற்றை வார்த்தை ராசி பலனை எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பிரயாணம், ரிஷப ராசிக்கு செலவு, மிதுன ராசிக்கு அமைதி, கடக ராசிக்கு சிந்தனை, சிம்ம ராசிக்கு மரியாதை, கன்னி ராசிக்கு நன்மை, துலாம் ராசிக்கு சோதனை, விருச்சிக ராசிக்கு சாதனை, தனுசு ராசிக்கு சாதனை, மகர ராசிக்கு பேராசை, கும்ப ராசிக்கு விரயம், மீன ராசிக்கு அமைதி. இது வெறும் சந்திரன் இருக்கிற நிலையை வச்சு சொல்லப்பட்ட ராசி பலன். இப்போ டீட்டெயில்டாக ராசி பலன் பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி மேஷ ராசிக்கு எடுத்துக்கிட்டோன்னா வெளியூர் பயணங்களால் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் செயல்களில் தாமதங்கள் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அணுகுமுறை திட்டத்தோடவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வரீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது, அமைதி பெற மாதிரி இருக்கும். இன்றைக்கி செலவுகள் பார்த்திங்கன்னா எதிர்பாராத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது, கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது பார்த்து. அதே மாதிரி நீங்கள் எதிர்கொள்கிற தடைகள், தாமதங்கள், சவால்களை உறுதியோடு எதிர்கொள்கிறதுக்கு பக்குவமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றம் செஞ்சிங்கன்னா எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை திறமையாக செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. உங்களோட கூட வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணை கூட கண்டிப்பாக அவசியமாக பொறுமையாக இருக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் துணையோட அன்பை பெற முடியும். உணர்ச்சி வசப்படுறதோ கோவப்படுறதோ உறவில் சின்னதாக பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதை நாளை குழப்புற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எதிர்பாராத கூடுதல் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இருந்தாலும் கடன் வாங்கிறத குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டில் கவனம், சளி இல்லைன்னா ஒவ்வாமை மாதிரி பிரச்சனையாக இருக்குது, பார்த்து குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஆக மொத்தம் மேஷராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. பொறுமையாக இந்த நாளை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரமோ கோபமோ படாமல்
பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி பதட்டமும் மனக்குழப்பம் காலையிலேருந்தே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்குள்ளேயே உங்களை பற்றின பயம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த நெகட்டிவ் எண்ணங்களை கொஞ்சம் குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டியது நல்லது. அப்போ தான் நல்லதே நடக்கும்னு நினைங்க, கண்டிப்பாக சாதகமான பலன் கிடைக்கும். இன்றைக்கி பணம் சம்பந்தமான விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நாவடக்கம் இன்றைக்கி ரொம்பவும் அவசியம். பேசும்போது வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. இன்றைக்கி 2 விஷயத்துலேயும் கவனமாக, குறிப்பாக பணமும் பேச்சுலேயும் கவனமாக இருக்கிறது பிரச்சனைகளை வளர்க்காமல் பார்த்துக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி வேலை செய்ய வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. தடைகளை சமாளிக்கிறதுக்கு சிறப்பாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்யணும். தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் வருத்தத்தையும் வச்சுக்கிட்டு வேலையில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்து செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பல பிரச்சனைகள் கடந்து வந்திருக்குது. அதை துணைக்கூட பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறது நல்லது. தேவையில்லாத வார்த்தைகளை பார்த்து பேசுறது, அதே மாதிரி வார்த்தைகளை விட்டுட்டு கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் சூடு பிடிக்கிற மாதிரி இருக்குது, கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தலை சுற்றுற மாதிரி இருக்கும். பண்டிகை பூஜையெல்லாம் இருக்குது, செலவுக்கு பணம் இல்லைன்றத குழப்பமும் இருக்குது. பார்த்து செலவை கண்காணிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை வலி இல்லைன்னா காது வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது. சிக்கல்கள் இருக்குது. அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. பெரியவங்களோட இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். தொழில் வளர்ச்சிக்காக போடப்பட்ட திட்டங்கள் இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றியை தேடித்தர மாதிரி இருக்குது. இன்றைக்கி சிறந்த பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் காரியத்தையும் உறுதியோடவும் தைரியத்தோடவும் செய்கிறனால நல்ல ஒரு சீரான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பெரியவங்களோட நட்பு நல்லாவே இருக்குது. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களை சுற்றி இருந்த இவ்வளோ நாள் இருந்த தடைகள் விலகி பல விஷயங்களில் இன்றைக்கி முன்னேற்றமும் சாதகமான பலன்களும் கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கிற மாதிரி இருக்குது. உங்களை சுற்றி வேலை செய்கிற இடத்துல சாதகமான பலன்களும் இருக்குது. உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு வெற்றியை தேடித்தர மாதிரி இருக்கும். ஜாலியாக இன்றைக்கி நாளை விரும்பி வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் அனுபவித்து செய்வீங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொலைக்கூட இன்றைக்கி பொறுப்பாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது. சந்தோஷம் கூடும். மாலை நேரத்தில் வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது மூலயமா 2 பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. அதிகமான நேரம் தொலைக்கூட இன்றைக்கி குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. கையில் இருக்கிற பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு சேமிக்கிறதா இருக்கட்டும், இல்லை செலவாக இருக்கட்டும், சந்தோஷமாக செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்கள்கிட்ட இன்றைக்கி ஆற்றலும் நல்ல ஒரு தெளிவான ஆரோக்கியமும் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு ஆற்றலும் சாதகமான பலன்களும் நிறைஞ்ச ஒரு நாளாக தான் இருக்குது. சந்தோஷமான நாளாக இருக்குது. இன்றைக்கி நாளை கொண்டாடுறதுக்கு முயற்சி செய்யுங்க. தவற விடாமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி அதிர்ஷ்டகரமான ஒரு நாள், சுறுசுறுப்பான நாள். எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலோடவும் தன்னம்பிக்கையோடையும் செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட செயல்களில் காரியங்களில் நல்ல ஒரு முயற்சி மூலயமா வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறனால நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. சந்தோஷமாக இருக்கும். பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க. வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. பொருளாதார விஷயமாக கொஞ்சம் இவ்வளோ நாள் இருந்த நெருக்கடிகள் குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த நாளை சாதகமாக பயன்படுத்த வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனில் நல்ல ஒரு வெற்றி, உங்களோட முயற்சிக்கு நல்ல ஒரு பலன், பதவி
உயர்வுக்குண்டான வாய்ப்பு, திறமைக்கு அங்கீகாரம், உங்களோட திட்டமிட்டு செயல்படுறதுனால செய்கிற காரியங்களில் செய்கிற வேலைகளில் நல்ல ஒரு சாதகமாக வெற்றி பலன்கள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொணக்கூட இனிமையான உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு தொணக்கூட ஜாலியாக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு நல்ல புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு அந்யுன்யமான ஒரு நாளாக இன்றைக்கி கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த நாளை தவற விடாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகைகள் நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியை தரும் நல்ல ஒரு பயனுள்ள வகையில் இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற உறுதியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி சுறுசுறுப்பும் ஆக்கப்பூர்வமான அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக தான் இருக்குது. இந்த நாளை தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் உண்டு. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறித்தனமும் சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. வீண் செலவுகள் குடும்பத்தில் ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதிகமான பலன்களை எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஏதோ ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக யோசிக்க முடியாது. முக்கிய முடிவுகள் இன்றைக்கி எதுவும் எடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள்லேயும் செயல்கள்லேயும் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இன்றைக்கி தடை தாமதங்கள் நிறைய இருக்குது. ஆனாலும் பலன் கிடைக்கிறதுக்கு உங்களோட கடின முயற்சி தேவை. இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் தொழிலில் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவசரப்படாமல் நாளை கொண்டு போக வேண்டியது இன்றைக்கி புத்திசாலித்தனம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் அங்கீகாரம் இல்லை, வருத்தப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலை கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சந்தர்ப்பங்களை பார்த்து உங்களோட வேலைகளை கரெக்டாக தவறுகள் நடக்காமல் செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற குழப்பமான சோம்பேறித்தனமான அசதியான மனநிலை பார்த்திங்கன்னா தொடக்கிட்ட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது. அதை கண்டிப்பாக செய்யாதீங்க. மகிழ்ச்சியாக இருக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. இல்லைனா நீங்கள் அமைதியாக ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிக அளவில் பண வரவு கிடையாது. இருக்கிற பணத்தை செலவு செய்கிறதுக்கு கையில் காசு இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள். கொஞ்சம் செலவுகளை கவனமாக கண்காணிக்க வேண்டியது அவசியம். கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் இருமல் இருக்கிற மாதிரி இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளை பானங்களை தவிர்க்கிறது நல்லது. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு சுறுசுறுப்பு இல்லாத சோம்பேறியான ஒரு நாளாக இருக்குது. சுறுசுறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி கொஞ்சம் பனி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நிறைய இடத்துல டென்ஷனும் போகிற இடத்துல பிரச்சனைகளும் பார்க்குற மாதிரி இருக்கும். செய்கிற காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல பலன்கள் பார்த்திங்கன்னா தாமதமாக தான் கிடைக்கும். விடாமுயற்சியும் இன்றைக்கி உங்களுக்கு அவசியமாக இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம். இன்றைக்கி ஒரு சிலர் வியாபாரத்துக்காக எதிர்பார்த்த கடன் கிடைக்கிறதுல தாமதமாகிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் பசங்க மூலிமா சுப செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. திருமண சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நாள் முழுக்க கலவையாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் பார்த்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டியது அவசியம். அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் கவனமாக செய்ய வேண்டியதும் அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டத்தை தொலைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது. அதனால் 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வீண் வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படுற மாதிரி இருந்தால் அந்த இடத்த காலி பண்ணுறது நல்லது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் பொருந்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பொருட்களை கையில் இருக்கிற பணத்தையோ இல்லைன்னா விலை மதிப்பு மிக்க பொருளை பத்திரமாக பார்த்துக்கிறது நல்லது. இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெறும் பண இழப்பும் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை கையாளும் போது கவனம்.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தோல் சம்மந்தமான பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. உஷ்ணத்தினால எண்ணெய் பதார்த்த உணவுகளை சாப்பிடாம தவிர்க்கிறது நல்லது. ஆக மொத்தம் கன்னிராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. குறிப்பாக பண விஷயத்தில் ரொம்பவும், பொருள் விஷயத்தில் கவனம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அதன் மூலயமா மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் விரும்பிய காரியங்களை செஞ்சு நிறைவேற்றனால மனசுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நட்பு வட்டாரம் விரிவடைகிற மாதிரியும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. பெற்றோரோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. புதிய பொருள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி நிறையவே இருக்குது. தொழிலில் செய்த சின்ன மாற்றங்கள் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் ஆன்மீகம் பயணத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக தான் இருக்குது. உங்களோட செயல்திறனை பார்த்து கூட வேலை செய்கிறவங்க பொறாமைப்படுற மாதிரி இருந்தும் நீங்கள் உங்களோட காரியங்களை திட்டமிட்டு செய்கிறதுனால நல்ல ஒரு பல யுக்திகளை கையாண்டு சாதகமான நாளாக கொண்டு போகிறது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசில் சமநிலையோடு பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி அன்பான உணர்வுகளை பகிர்ந்துக்கிற நாளாக தான் இருக்குது. அதிக அளவில் தொணக்கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதன் மூலிமா சந்தோஷமும் புரிதலும் அதிகரிக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. சேமிப்பு அதிகத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீண்ட கால சேமிப்பு திட்டத்தில் இன்றைக்கி முதலீடு செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க முடியும். சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கும் இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஆற்றல் நிறைந்த நாளாக தான் இருக்குது. சந்தோஷமான தருணங்கள் இருக்குது. இந்த நாளை ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. வாழ்த்துக்கள். பார்த்து நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்க வேண்டாம். இன்றைக்கி மனசை சமநிலையோட சில காரியங்களை செய்கிறது நல்லது. சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட புத்தியை வச்சுக்கிட்டு பொறுமையாக சூழ்நிலைக்கு ஏற்ப சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியது அவசியம். யோசித்து எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறது நல்லது. வேலை தொழிலில் பார்த்திங்கன்னா பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுப்போடு செயல்படுறது நல்லது. வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த உயர்வோ, அதாவது பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி கவன சிதறலும் ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது. குறிப்பாக உங்களோட வேலைகளில் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அடுத்தவங்களோட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி உங்களோட வேலைகளை நீங்கள் செஞ்சு முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற தேவையில்லாத பதட்டத்தை வீட்டில் காட்டுற மாதிரி இருக்குது. தவறு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஈகோ பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்குது. வாக்குவாதம் விவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செலவுகளை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா போதும். சேமிக்கலைனாலும் பரவாயில்ல. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் எரிச்சல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. எண்ணெய் உணவு வகைகளை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. நல்ல பலன்கள் இல்லைனாலும் அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு திட்டமிட்டு அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி ஒரு மங்களகரமான ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை அதிகமாக தேவைப்படுது. நல்ல வாய்ப்புகளை தவறாமல் பார்த்து பயன்படுத்திக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்ககிட்ட உறுதியான அணுகுமுறை இருந்ததுன்னா எந்த ஒரு காரியத்தையும் சாதகமாக முடிக்க வாய்ப்பு இருக்குது. பண வரவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி
வரவு நல்லாவே இருக்குது. வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் செலவை பார்க்குறது நல்லது. பசங்க படிப்பில் ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா கூட்டாளிகளோட இல்லைனா புதிய பார்ட்னர்களோட சேர்க்கிறதுல அனுகூலமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. வேலையிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக தான் இருக்குது. தாமதங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கவலைப்படாதீங்க. எந்த ஒரு காரியத்தையும் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமாக பலன் கிடைக்கும். தவறுகள் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இன்றைக்கி நாளாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. அனுசரிச்சுட்டு போனீங்கன்னா, விட்டு கொடுத்து போனீங்கன்னா அவங்களும் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமான நாளாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விதமான கருத்து வேறுபாடும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் கவனம். பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பயணத்தின் போது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. சேமிக்கலனாலும் பரவாயில்ல, தொலைச்சிட்டு தேடாமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக பிரச்சனை இருக்குது. குறிப்பாக கால் வலி, உடல் வலி இருக்கிற மாதிரி இருக்குது. ஓய்வு எடுக்கிறதோ தியானம் செய்கிறதோ நல்லது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு நல்ல பலன்கள் இருக்குது. சின்ன பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகள் இருந்தால் தான் நாள் நல்லா போகும். பார்த்து சூழ்நிலைக்கேற்ப நாளை கொண்டு போகிறது சாதகமாக அமையும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி சின்னதாக உங்களோட காரியங்களில் தடைகளும் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட செயல்களில் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும். இன்றைக்கி பதட்டப்படாமல் உங்களோட செயல்களை செய்கிறது நல்லது. இன்றைக்கி செலவுகளும் பார்த்திங்கன்னா பணவரவு சுமாராக தான் இருக்குது. விரயங்கள் சிலருக்கு ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனம். பூர்வீக சொத்துக்கள் மூலயமா கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வியாபாரத்துலேயும் சரி வேலையிலையும் சரி நல்ல ஒரு லாபம் அடையணுன்னா வேலையில் கடின உழைப்பும் தேவை. வியாபாரத்துலேயும் கடின உழைப்பு தேவை. நண்பர்கள் மூலிமா ஒரு சில ஆதாயம் கிடைக்கும். இன்றைக்கி கூட இருக்கிறவங்க, கூட வேலை செய்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா சாதகமாக போகும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. திட்டமிட்டு செய்யணும். தவறுகள் ஏற்படாமல் செய்யணும். ஒரு முறைக்கு 2 முறை உங்களோட வேலைகளை சரி பார்க்கறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணையோட விருப்பப்படி இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட நாள் இன்றைக்கி இனிமையானதாக இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது, செலவுகளும் இருக்குது. ரெண்டுமே இருக்கிறனால பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது. சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலும் பரவாயில்ல. இல்லை செலவுகளை கட்டுப்படுத்துறது முக்கியமாக பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கொஞ்சம் கண்கள்லையோ பற்கள்லையோ பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. பார்த்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து சூழ்நிலைக்கேற்ப கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும். பிரச்சனைகள் இல்லாமல் போகும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. எல்லா முயற்சிகள்லேயும் காரியங்கள்லேயும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்ககிட்ட பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதன் மூலிமா நீங்கள் செய்கிற காரியங்களில் நல்ல ஒரு வெற்றி பெறுறதுக்கும் உங்ககிட்ட இன்றைக்கி ஆற்றலும் உறுதியும் தெளிவாக இருக்குது. சந்தோஷமாக உங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது. காரியங்களில் சாதகமான பலன்கள் இருக்குது. கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வரவு நல்லாவே இருக்குது. திருமண முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் நல்லா இருக்கனால சந்தோஷம் ரெட்டிப்பாகும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிற எண்ணம் நிறைவேறும். கொஞ்சம் கவனமாக பணத்தை பார்த்து கையாளுறது நல்லது. வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு துடிப்போடு செயல்படக்கூடிய தெளிவான ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட திறமைகள் மூலிமா உங்களோட வேலைகளை நேரத்தில் முடிச்சுட்டு நல்ல ஒரு இனிமையான சந்தோஷமாக ஜாலியாக உங்களோட நேரத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். பொழுது கழிக்கிற மாதிரி இருக்கும் வேலையில்.
சாதகமான பலன்கள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான உறவை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பர்ச்சேஸ் இருக்குது. பர்ச்சேஸ்ன்னு போனாலே துணையால் சந்தோஷம்தான். அது மூலிமா இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதிய அளவு பணம் இருக்குது. சேமிப்பு அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான செலவை பண்ணிவிட்டு மீதியை சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஏற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியமான செழிப்பான ஒரு நாளாக இருக்குது. சந்தோஷமான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஜாலியாக குடும்பத்தோடு இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி என்ன, மீன ராசி. இன்றைக்கி வீட்டில் சுபகாரியங்கள் தெய்வீக விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட இன்றைக்கி நல்ல ஒரு ஆற்றலும் தெளிவும் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நாளை ஆக்கப்பூர்வமான நோக்கத்துக்காக பயன்படுத்துவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் தர மாதிரி இருக்குது. பலன்களும் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சௌகரியமான ஒரு நாள், சுகமான ஒரு நாளுன்னு சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான தொழிலுக்கு தேவையான நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உடல்நலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வர வேண்டிய தொகை கைக்கு சேரும். வேலையில் கூட வேலை செய்கிறவங்க ஒற்றுமையோடு செயல்படுறது நல்ல ஒரு வேலை செய்கிற இடத்துலையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட வேலைகளை திறமையோடு பணியாற்றி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி உங்களோட திறமைக்கு அங்கீகாரமும் கிடைக்கும், ஊக்கத்தொகையும் கிடைக்கும், வரவும் உண்டு, பேரும் உண்டு, சந்தோஷமும் உண்டாருன்ற மாதிரி இந்த நாள் உங்களுக்கு இன்றைக்கி அமையும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமையான வார்த்தைகளை பேசி சந்தோஷமாக ஜாலியாக துணைக்கூட மகிழ்விக்கிற நாளாக தான் இருக்குது. துணையும் நீங்கள் இன்றைக்கி வெளியில் போகிறதுனால 2 பேரும் நல்ல ஒரு அந்யுன்யமான ஒரு நாளை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது. இருந்தாலும் சேமிப்பு வேறு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டு செலவுக்காக சின்னதாக கடன் வாங்குற மாதிரி இருக்குது. அதில் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். குறைபாடு எதுவும் கிடையாது. திடமான ஆரோக்கியம் உங்கள்கிட்ட இருக்குது. ஆக மொத்தம் மீன ராசிக்கு ஒரு ஏற்றமான ஒரு நாளாக இருக்குது. தெளிவான சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது. ஜாலியாக இந்த நாளை அணுவாக அனுபவிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. சந்தோஷமான நாளை கொண்டாடுங்க, தவற விடாதீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோஸோ ஷார்ட்ஸோ எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதுக்கடுத்து போல்ஸ் மாதிரி நடத்தலான்னு இருக்குது. அதை என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு இருக்கும். அது பதிவாக போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்குண்டான பலன்களை கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.